அதுக்கப்புறம் என்ன, இது வரைக்கும் சஹாபாக்கள் மத்தியில் இல்லாத பிரச்சனை, ரசூல்லா பார்க்காத பிரச்சனை, ஒரு புது பிரச்சனை வருது. ஏன்னா புதுசாக ஆட்கள் வந்திருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்கள் வந்து கனிமத்துக்காக ஆசைப்படாத ஆட்கள். அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் தான் அவங்களுக்கு முக்கியம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படி தான் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் போரில் ரசூல்லா கொடுக்குறத வாங்கிட்டு போயிடுவாங்க, எதையுமே பேச மாட்டாங்க. ஆனால் இப்போ சூழ்நிலை மாறி இருக்குதுங்கும்போது புதுசாக சில பிரச்சனைகள் வருது. அப்போ அந்த பிரச்சனையில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திருப்பி தந்துடலாம் அப்படின்னு சொல்லி ரசூல்லா 10 நாள் வெயிட் பண்ணி இவங்க வரல. யார்? இந்த ஹவாசின் குலத்தார் வரல. வராத ஒரு நேரத்தில் ரசூல்லா என்ன பண்ணுறாங்க, கூப்பிட்டு எல்லாருக்கும் பங்கு போட்டு கொடுத்துட்றாங்க. எல்லாருக்குமே, அதாவது மக்காவாசிகளுக்கு அதிகமாக கொடுக்குறாங்க. புதுசாக இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டவங்களுக்கு அதிகமாக கொடுக்குறாங்க, மற்றவங்களுக்கு கம்மியாக கொடுக்குறாங்க. அன்சாரிகளுக்கு இவங்களுக்கெல்லாம் ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க, முஹாஜிர்களுக்கும் கம்மியாக கொடுக்குறாங்க. இப்படி கொடுத்து முடித்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அவங்க வந்துடுறாங்க. 11ஆவது நாள் அவங்க வர்றாங்க. இப்போ வரும்போது என்ன ஆகி போச்சு, பங்குகள் பிரிக்கப்பட்டுருச்சு. இது எல்லாம் ஒரு சோதனையாக எல்லாம் வந்து இது பண்ணி காட்டுறான். அப்போ அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க, அவங்க வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் கேட்குறாங்க, நாங்கள் வந்துட்டோம், நாங்கள் மனம் திரும்பி வந்திருக்கோம், எங்களுக்கு வந்து எங்களுடைய பொருட்களை கொடுத்துருங்க. கைதிகளும் பிடிபட்டிருக்காங்க, பொருட்களும் பிடிபட்டிருக்குது, கொடுத்துருங்கிறாங்க. அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, 10 நாள் உங்களுக்காக வெயிட் பண்ணேன், இப்போ வந்து எல்லாத்துக்கும் சகோதரர்களுக்கு நான் கொடுத்துட்டேன். இப்போ நான் வந்து அவங்ககிட்ட இருந்து எல்லாத்தையுமே நான் வாங்க முடியாது. ஏன்னா அவங்களும் வந்து இழப்புகளை சந்தித்து தான் போரை சந்திச்சிருக்காங்க. அப்போ உங்களுக்கு 2ல் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன். ஒன்று, கைதிகள் வேணும்னா கைதிகள் தரேன், இல்லைன்னா பொருட்கள் வேணும்னா உங்கள்கிட்ட இருந்து கைப்பற்றின பொருட்களை நாங்கள் கொடுத்துட்றோம். 2ல் ஏதோ ஒன்று முடிவு பண்ணி சொல்லுங்கிறாங்க. அப்போது வந்து அவங்க சொல்லிடுறாங்க, அந்த ஹவாசின் குலத்தார் சொல்கிறாங்க, கைதிகளை கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இது புகாரியில் 4318 4319 இதில் வந்து கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் ரசூல்லா வந்து துவா செய்கிறாங்க. துவா என்ன அதாவது பயான் செய்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, சஹாபாக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஹவாசின் குலத்தாரை வச்சுக்கிட்டு சொல்கிறாங்க, நம்முடைய சகோதரர்கள் இவங்க மனம் திருந்தி வந்திருக்காங்க. இப்போ இவர்களுடைய போர் கைதிகளை இவர்களோட நம்ம ஒப்படைச்சிடலாம். இது நான் வந்து டீல் பேசியிருக்கேன், அதனால் வந்து நீங்கள் எல்லாமே கொடுத்துருங்க. அடுத்து வரக்கூடிய அந்த இதில் அடுத்து வரக்கூடிய போரில் வந்து என்ன கிடைக்குதோ இப்போ கொடுக்குறவங்களுக்கு 6 மடங்கு அதிகமாக கொடுக்கப்படும். யார் இப்போ வந்து கைதிகளை திருப்பி கொடுக்குறீங்களோ 6 மடங்கு நான் வந்து அதிகமாக கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி ரசூல்லா வந்து சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு முதல்ல நான் கொடுக்குறேன் ரிட்டன்னு. இது ரசூல்லாவுடைய ஒரு பழக்கம். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் ரசூல்லா தன்னுடைய இடத்துலேருந்து ஆரம்பிப்பாங்க. ரசூல்லா சொல்கிறாங்க, முதல்ல என் பங்கும் அப்துல் முத்தலிபுடைய பங்கும் கொடுக்கப்பட்டது, என் ஃபேமிலியை சேர்ந்த எல்லா பங்குமே நான் கொடுத்துட்றேங்கிறேன். இந்த இடத்துல இதுவும் பார்க்கணும், ஃபேமிலியுடைய பங்கு பாருங்கள். ரசூல்லா பர்மிஷன் கூட கேட்கல. அதாவது அலிர்லியானோ இவங்களெல்லாம் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, பர்மிஷன் கூட கேட்க வேண்டியதில்லை. அப்படியே ஏதாவது ரசூல்லா தன்னுடைய ஒரு பகுதியாகவே இவங்களை ட்ரீட் பண்ணுறாங்க, குடும்பத்தினரை. கேட்கக்கூட இல்லை, நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு எடுத்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இதை பார்த்தோன்னே முஹாஜிர்கள் சொல்கிறாங்க, எங்களுடைய பங்கையும் நாம் அல்லாவுடைய தூதருக்கே கொடுக்குறோம். இதை போட்டோன்னே முஹாஜிர்கள் கொண்டாந்து கொடுக்குறாங்க, நாங்களும் கொடுக்குறோம், எங்களுக்கு தேவையில்லைங்கிறாங்க. முஹாஜிர்கள் கொடுத்தோன்னே அன்சாரிகள் வர்றாங்க, எங்களுக்கும் இது தேவையில்லை, நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இப்படி இவங்க 2 பேரும் மாறி மாறி கொடுத்துட்டாங்க இல்லையா. இப்போ புதுசாக இஸ்லாத்து தழுவுன இந்த மக்காவாசிகள் இருக்கிறாங்கல்ல, உவைனா பின் பத்ரு, இவர் சொல்கிறார், என்னுடைய பங்கை நான் தரமாட்டேன், எங்களுக்கு வந்த பங்கு நாங்கள் தரமாட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்படியே பனு ஃபசாராவுடைய பங்கையும் நான் தரமாட்டேன், என் பங்கும் தரமாட்டேன், என் குலத்தாருடைய பங்கும் கொடுக்கறதுக்கு நான் விட மாட்டேன் அப்படிங்கிறார். அக்ரவு பின் ஹாஃபிஸுங்கிறவரும் சொல்கிறார், என்னுடைய பங்கும் பனு தமீமுடைய பங்கையும் நான் தரமாட்டேன். இதுதான் வித்தியாசம், புரியுதுங்களா? மக்கா வெற்றிக்கு அப்புறம் வர்றவங்களுக்கும் முன்னாடி வர்றவங்களுக்கு வித்தியாசம், இதுதான் வித்தியாசம். அவங்க வந்து ரசூல்லா ஒரு ஜாடை காட்டினா போதும், டக்குன்னு அப்படியே அவங்க சரண்டர் ஆயிடுவாங்க. பின்னாடி இருக்கிறவங்ககிட்ட அந்த அளவு எதிர்பார்க்க முடியாது. அப்போ இந்த இடத்துல வந்து ரசூல்லா வந்து தரமாட்டோம் அப்படின்னோடனே அந்த குலத்தாரை வந்து என்ன சொல்கிறாங்க, பப்ளிக் என்ன சொல்கிறாங்க, தலைவர்கள் தரமாட்டேங்கிறாங்க. ஆனால் அந்த குலத்தருடைய பப்ளிக் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை எங்களுடைய பங்கும் அல்லாவுடைய தூதருக்கு தான் சேர்ந்தது அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த எங்களுக்கு மத்தியில் சண்டை வருது. இந்த தலைவர்கள் வந்து குலத்தாரை வந்து சண்டை போடுறாங்க, நீங்கள் வந்து எங்களுக்கு கட்டுப்படாமல் ரசூலா கட்டுப்படுறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை நடக்குது. கடைசியாக வந்து பேசி ஒரு வழியாக அந்த குலத்தினர் வந்து அந்த தலைவர்களை பேசி கன்வின்ஸ் பண்ணி அந்த கைதிகளை வந்து கொண்டாந்து கொடுத்துட்றாங்க. இந்த செய்தி பார்த்தீங்கன்னா அஹ்மதில் 6729, அப்புறம் நசையில் 4ஆம் வால்யூமில் 262 ஹதீஸாக இருக்குது. இந்த புகாரியில் நான் சொன்னல 4318 4319 இதில் பார்த்தீங்கன்னா அந்த தலைவர்களை பற்றி இவரே சொல்லுவார், ரசூலாவே சொல்லுவாங்க, நீங்கள் சண்டை போட்டுக்காதீங்க, முழு மனசாக கொடுங்க எனக்கு
இப்படி பிரச்சனை பண்ணி எனக்கு ஒன்று கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியாக இது காம்ப்ரமைஸ் பண்ணி இது கொடுத்துருவாங்க. இந்த நேரத்தில் ரசூலுல்லாவுக்கு பங்கு போடுவாங்க. அதாவது இப்போ கைதிகள் விஷயத்தில் இது மீதி பொருளாதாரம் இருக்குல்ல, இதை பங்கு போடும்போது ரசூலுல்லாவை போட்டு இவங்க நெருக்குறாங்க. அதாவது ரசூலுல்லா வாகனத்தில் ஏறி உட்காந்துக்குவாங்க. உட்காந்தோடனே ரசூலுல்லா கச்ச கச்ச கச்சன்னு சேர்ந்துக்குவாங்க. இன்றைக்கி நம்ம ஃபித்ரா விநியோகம் பண்ண போனால் என்ன நடக்குது? சங்கநகர் இந்த மாதிரியான ஏரியாவில் போய் டோக்கன் கொடுக்க போனோம்னா நம்மளை கீழே தள்ளி டோக்கன் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அந்தளவுக்கு இது நடக்கும்ல. அதே மாதிரி ஒரு வேலையை இவங்க பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு ரசூலுல்லாவை போய் கிட்ட சூழ்ந்து எங்களுக்கு பங்கு கொடு, எங்களுக்கு பங்கு கொடுன்னு சொல்லி அவங்க ஒரு துணியை பிடிச்சி இழுத்து ரசூலுல்லாவுக்கு கீழே உள்ள வச்சு ஒரு முள்ளு மரத்தில் கொண்டு போய் தள்ளி அந்தளவுக்கு தள்ளு முள்ளு ஏற்பட்டுருது. அப்போ ரசூலுல்லா கோபம் வருது. கோபம் வந்துட்டு சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் மீது கோபம்னா அதாவது ஒரு அதிருப்தி, கோபம்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா ரசூலுல்லாவுக்கு தெரியும் இவங்களுடைய கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது. அப்போ சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக திஹாமா வரை ஒட்டகங்கள் நீண்ட வரிசையில் இருந்தாலும் நான் பங்கு வச்சு உங்களுக்கு கொடுத்துருவேன், நான் வச்சிக்க மாட்டேன். ஏன் நான் எதையும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக மாட்டேன்ப்பா, எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்டு தான் நான் போவேன். என்னை கஞ்சனாகவோ பொய்யனாகவோ நீங்கள் காண மாட்டீர்கள். நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன், அப்போ உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஏமாற்றவெல்லாம் மாட்டேன். இந்த செல்வங்களில் என்னுடைய எதுவுமே கிடையாது, ஹுமுஸ் மட்டும்தான் எனக்கு வருது. அதாவது அந்த 5 அல்லாஹ் ஒதுக்குன அந்த பங்கு வருது, அதுவும் கூட நான் உங்களுக்கு தான் கொடுக்குறேங்கிறது உங்களுக்கு தெரியும். அதான் ரசூலுல்லா ஹுமுஸ் கூட வச்சிக்க மாட்டாங்க. அதுதான் அந்த ஹதீஸ் வரும்ல, அதாவது ஒரு தங்க கட்டி என்கிட்ட வந்துச்சு, அதை சாயந்தரம் வரைக்கும் வச்சிருக்க மாட்டேன், கொடுத்துருவேன். எங்கே இருந்துச்சு தங்க கட்டி? அதெல்லாம் ஹுமுஸ். அதாவது ரசூலுல்லா வியாபாரம் செஞ்செல்லாம் தங்க கட்டி இது பண்ணல, வந்தாலும் கொடுத்துருவார். ஒரு பேருக்கு ஹுமுசுன்னு இருக்குமே தவிர ரசூலுல்லா வாங்கி அதை உடனே ஏழைங்களுக்கு அதை கொடுத்துருவாங்க. இது மாதிரி கொடுத்துட்றாங்க.